யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட வடபகுதியை மீண்டும் கட்டியெழுப்பும் நோக்கில் கடந்த அரசாங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட வடக்கின் வசந்தத்தின் வேலைத்திட்டங்கள் இதுவரை முற்றுப்பெறவில்லை. மீள்குடியமர்த்தப்பட்ட முல்லைத்தீவு மக்களுக்கு விரைவாக மின்சாரம் வழங்கும் நோக்கில் வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்பட்ட மின்சார இணைப்புகள் இதுவரை பூர்த்தி செய்யப்படவில்லை. முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல பகுதிகளில் மின்மாற்றிகள் நிறுவப்பட்டு மின் கம்பிகள் இழுக்கப்பட்டுள்ள போதிலும் இதுவரை மின்சார இணைப்புகள் வழங்கப்படவில்லை என மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். வடக்கின் வசந்தம் என்ற பெயரில் தெருவோரங்களையும் நகரப்புறங்களையும் அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கிற அரசாங்கம் கிராமப்புறங்களுக்குள்ள உள்ளுக்க எந்த அபிவிருத்தியும் செய்ததாக இல்லை. கரண்ட் இல்லாமல் எங்கட மக்கள் நாளாந்தம் பாம்பு கடி அந்த விஷ ஜந்துக்கள் தொல்லைக்கு உட்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். வடக்கின் வசந்தம் இப்போ நிறைவடைஞ்சு கொண்டிருக்கிற நேரத்திலேயும் எங்களோட மக்கள் வடக்கின் வசந்தத்திலிருந்து ஒரு துளி கூட நன்மைகளை கூட அனுபவிக்கல. மின்சாரம் கிடைக்கும் என்ற ஆவலோடு கடன்பட்டு வீட்டிற்கான மின் இணைப்புகளை மேற்கொண்ட மக்களுக்கு இதுவரை ஏமாற்றமே எஞ்சியது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல கிராம பகுதிகளுக்கு இதுவரை மின் இணைப்புகள் வழங்குவதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் கூட முன்னெடுக்கப்படவில்லை என்பது வேதனை அளிக்கின்றது. எமது கிராமத்துக்கு இதுவரையும் மின்சாரம் வழங்கப்படுவதற்கான ஆயத்த வேலைகள் எதுவும் செய்யப்படாத நிலையிலும் இருக்குது. நாங்கள் பல தடவைகள் மின்சார சபைக்கும் உதவி அரசாங்க அதிபர் பிரிவுக்கும் கடிதம் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். மின்சாரமின்மையால் மாணவர்கள் குப்பி விளக்குகளில் கல்வியை தொடர்கின்றனர். யுத்தத்தின் வடுக்களை சுமந்தவாறு வாழும் இந்த மக்களுக்கு எப்போது மின்சாரம் கிடைக்கும்? வடக்கின் அபிவிருத்தியினை நோக்காக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட வடக்கின் வசந்தம் திட்டத்தின் மூலம் மக்களுக்கான பூரண பயன்பாடு கிடைக்கவில்லை என்பதற்கு இது ஒரு சான்றாகும்.